அனைவருக்கும் காலை வணக்கம். 40வது நாள் 40வது தகவல். நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வணிகம் சார்ந்த கடன் வகைகளில் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோன், திட்ட நிதி கடன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்காக தேவைப்படும் முதலீடு அல்லது நிதியை நம்ம இந்த லோன் மூலியமாக வாங்கிக்கலாம். இதுதான் இதோடைய சிறப்பம்சம். கட்டமைப்பு, அப்புறமேல பார்த்திங்கன்னா உற்பத்தி, அப்புறம் தொழிற்சாலை, இந்த மாதிரியான பெரும் தொகை தேவைப்படக்கூடிய திட்டம் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லோன் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, இதோட மாத தவணை அப்படிங்கிறது எதை கொண்டு தீர்மானம் பண்ணுறாங்கன்னா, இந்த திட்டத்தால் வரக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் இதோடைய மாத தவணையை தீர்மானிக்கிறாங்க. இந்த தொகை முழுவதுமாக கிடைச்சிருமா அப்படின்னா, இது முழுவதுமாக கிடைக்காது. இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொடுப்பாங்க. அது தொழிற்சாலை கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மிஷினரிஸ் நம்ம வாங்கி அதை உற்பத்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோன் தொகை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கிடைக்கும். இதோட வட்டி விகிதங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா, 9% 14% வரைக்கும் இதோட வட்டி விகிதங்கள் வரும். இந்த வட்டி விகிதங்களை நம்ம 2 வகைகளில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ளோட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோனுக்கு நம்ம கட்டாயம் சொத்து பிணையமாக கொடுக்கணும். எந்த இடத்துல நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்த நம்ம வங்கிக்கு பிணையமாக கொடுக்கணும். இதோட கால அளவுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் கால அளவுகள் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையை உற்பத்தியை தொடங்குறதுக்கு சில காலங்கள் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு கிரேஸ் பீரியட் லோன் மூலிமா நமக்கு கிடைக்குங்க. இதோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அரசு பதிவு செய்யப்பட்ட ஒரு பெருநிறுவனங்களாக இருக்கணும். இந்த திட்டம் பார்க்குறப்போ ப்ராஜெக்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கணும். வருமானம் கண்காணிப்பு, இன்கம் சோர்சிங் அப்படிங்கிற விஷயம், மற்றும் நிகர் மதிப்பு IRR அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சான்றிதழ்கள் கட்டாயம் நம்ம சப்மிட் பண்ணணுங்க. கேரண்டர் கட்டாயம் தேவைப்படும். ஒரு சூரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணுங்க. சட்ட ரீதியான அப்ரூவல் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி சப்மிட் பண்ணணும். இதில் ஒரு தனி நிறுவனமாக உருவாக்கி அதன் பேரில் நம்ம இந்த அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கணும். அந்த அனுமதியின் பேரில் தான் நமக்கு இந்த லோன் கிடைக்கும். நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, பெரிய அளவிலான திட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த நிதி கிடைக்குங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு கிடைக்காது. இந்த தனி நிறுவனமாக நம்ம உருவாக்குறதுனால அந்த சொத்துக்கள் மட்டும்தான் பறிமுதல் செய்வாங்க. ஒருவேளை நிறுவனம் தோத்துருச்சுன்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மற்ற சொத்துக்கள் இதனால் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது. நம்ம இதில் 20 ஆண்டுகள் நமக்கு லோன் டெனர் கிடைக்கிறதுனால சிறப்பாக இதை திட்ட மேலாண்மை பண்ணி இதை நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய அருமையான லோன். தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, தொகை பெரிதாக இருக்கிறதுனால கடுமையான ஆவணங்கள் தேவைப்படும், ஆய்வுகள் இருக்கும், அனுமதிகள் அவசியம் தேவைப்படும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சு அதுக்குண்டான அனுமதியில் வாங்குறதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். வட்டி நார்மல் தொழில் சார்ந்த வட்டிகளை காட்டிலும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் தோத்துருச்சுன்னா, இந்த திட்டம் தோத்துருச்சு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் சார்ந்த அனைத்துமே நம்ம இழக்க நேரிடும். கட்டடம், மிஷினு, அப்புறம் சொத்து, அது சார்ந்த அனைத்துமே பேங்க்னால் ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்குவாங்க. சட்டம் மற்றும் ஃபினான்சியல் அட்வைசர் அவங்க இதுக்கு ஒவ்வொரு டெனருக்கும் ஆய்வு செஞ்சு அறிக்கையாக சப்மிட் பண்ணும் பொழுது நமக்கு தேவையில்லாத கடன் சுமைகள், அதாவது செலவினங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோன் பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.